ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமா வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் காட்சியை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இன்டர்வல் காட்சியில் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இன்டர்வல் சீன் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆக போதுன்னு தகவல்கள் வந்து வெளியாகிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏன் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்க போகிறது. ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாது. இன்னும் வந்து சில நாட்கள் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து படக்குழு இருந்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் இல்லை, தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வெளியாகி நல்ல வசூல் வந்து வந்துடும், அதனால் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து அதுக்கப்புறமா நம்மளோட திரைப்படம் தான் ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கணும் அப்படி சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால தான் அக்டோபர் 10ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து படத்தில் இருக்க முக்கியமான காட்சியை பற்றி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இன்டர்வல் சீன். பொதுவாகவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இன்டர்வல் சீன் வந்து செம மாசாக வந்து வைப்பாங்க. இது வந்து கடந்த ஒரு 10 திரைப்படங்களாகவே வந்து செம மாசான இன்டர்வல் சீன் தான் வந்து வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோனா அந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் சீன், இன்டர்வல் சீன், அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு மாசாக இருக்கணும். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த இன்டர்வல் சீனில் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்களாம். வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் சீன் வந்து மாசாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப எமோஷனலான இன்டர்வல் சீனாக தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் சீன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு ரிஸ்கே ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருந்தாங்க. அதாவது பொதுவாக ஓப்பனிங் சீன் தான் பயங்கரமாக இருக்கும். பீஸ்ட் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப எமோஷனான ஓப்பனிங் சீனாக வந்து இருந்தது. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸ்டார்டிங்கில் அதாவது படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்டர்வல் சீன் வரைக்கும் வந்து செம மாசான மூமெண்ட்ஸ் நிறைய வச்சு ஒரு மாசான ஜெயிலர் திரைப்படம் ஹுக்கும் மியூசிக் வந்து எப்படி கேட்டோமோ அது படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வல் வரைக்கும் வச்சிருப்பாங்களாம். ஆனால் இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த ஒரு மாஸ் வந்து கண்டினியூ ஆனால் வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அதனால் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப எமோஷனலாக பிளான் பண்ணி எமோஷனலாக வந்து இன்டர்வல் பிளாக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்கே வந்து உங்களை வந்து அள வச்சிடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் மீது வந்து இப்போ வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகரித்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர், ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ வரைக்குமே ஏன் அந்த ட்ரைலருக்கான அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க, ட்ரைலர் ரெடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எழுந்திருக்கு. இப்போ அதுக்கான தகவல் தான் வந்து கிடைத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து படத்தோட சின்னதாக டீசர் மாதிரி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸுக்கு வந்து டப்பிங் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக ஆனது. பிரகாஷ் ராஜ் அவர்கள் அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுத்தா சுத்தமாக நல்லா இல்லை அப்படி சொல்லி பயங்கரமாக விமர்சனம் செய்தாங்க. அதனால் வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை பிரகாஷ் ராஜ் அவர்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை கொண்டு வந்து அந்த ஒரு டீசர் கட்டுக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ட்ரைலர் கட்டுக்கும் அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. படம் ஃபுல்லாக அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாக ஏஐ வாய்ஸுக்கு ஜென்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அமிதாப் பச்சனுக்காக. இதனால் ஒரு பெரிய ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த ஒர்க்குக்கு நடுவில் தான் படத்தோட ட்ரைலர் கட்டும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. அதனால் படத்தோட ட்ரைலர் கட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக படக்குள்ள வந்து இருக்காங்க. ஸோ ட்ரைலர் கட் ஸ்பீடாக இருந்தாலுமே அதில் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து அமிதாப் பச்சனுக்கு வைப்பதால் வந்து ட்ரைலர் வந்து கொஞ்சம் வந்து தாமதமாகிறது. ஒன்ஸ் வந்து ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்த பிறகு அவுட் வந்து வெளியாகிட்டு அப்புறமா வந்து ஸோ அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் காட்சியை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இன்டர்வல் காட்சியில் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இன்டர்வல் சீன் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆக போதுன்னு தகவல்கள் வந்து வெளியாகிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏன்
ஏன் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்க போகிறது. ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாது. இன்னும் வந்து சில நாட்கள் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து படக்குழு இருந்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் இல்லை, தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வெளியாகி நல்ல வசூல் வந்து வந்துடும், அதனால் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து அதுக்கப்புறமா நம்மளோட திரைப்படம் தான் ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கணும் அப்படி சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால தான் அக்டோபர் 10ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து படத்தில் இருக்க முக்கியமான காட்சியை பற்றி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இன்டர்வல் சீன். பொதுவாகவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இன்டர்வல் சீன் வந்து செம மாசாக வந்து வைப்பாங்க. இது வந்து கடந்த ஒரு 10 திரைப்படங்களாகவே வந்து செம மாசான இன்டர்வல் சீன் தான் வந்து வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோனா அந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் சீன், இன்டர்வல் சீன், அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மாசா இருக்கணும். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த இன்டர்வல் சீனில் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்களாம். வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் சீன் வந்து மாசா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப எமோஷனலான இன்டர்வல் சீனாக தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் சீன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு ரிஸ்கே ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருந்தாங்க. அதாவது பொதுவாக ஓப்பனிங் சீன் தான் பயங்கரமாக இருக்கும். பீஸ்ட் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப எமோஷனான ஓப்பனிங் சீனாக வந்து இருந்தது. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸ்டார்டிங்கில் அதாவது படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்டர்வல் சீன் வரைக்கும் வந்து செம மாசான மூமெண்ட்ஸ் நிறைய வச்சு ஒரு மாசான ஜெயிலர் திரைப்படம் ஹுக்கும் மியூசிக் வந்து எப்படி கேட்டோமோ அது படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வல் வரைக்கும் வச்சிருப்பாங்களாம். ஆனால் இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த ஒரு மாஸ் வந்து கண்டினியூ ஆனால் வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு பெருசாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அதனால் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப எமோஷனலாக பிளான் பண்ணி எமோஷனலாக வந்து இன்டர்வல் பிளாக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்கே வந்து உங்களை வந்து அள வச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் மீது வந்து இப்போ வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகரித்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர். ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ வரைக்குமே ஏன் அந்த ட்ரைலருக்கான அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க? ட்ரைலர் ரெடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எழுந்திருக்கு. இப்போ அதுக்கான தகவல் தான் வந்து கிடைத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து படத்தோட சின்னதாக டீசர் மாதிரி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸுக்கு வந்து டப்பிங் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக ஆனது. பிரகாஷ் ராஜ் அவர்கள் அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுத்தா சுத்தமாக நல்லா இல்லை அப்படி சொல்லி பயங்கரமாக விமர்சனம் செய்தாங்க. அதனால் வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை பிரகாஷ் ராஜ் அவர்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை கொண்டு வந்து அந்த ஒரு டீசர் கட்டுக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ட்ரைலர் கட்டுக்கும் அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. படம் ஃபுல்லாக அந்த மாதிரி வைக்கணும் அப்படி சொல்லி படம் ஃபுல்லாக ஏஐ வாய்ஸுக்கு ஜென்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அமிதாப் பச்சனுக்காக. இதனால் ஒரு பெரிய ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த ஒர்க்குக்கு நடுவில் தான் படத்தோட ட்ரைலர் கட்டும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. அதனால் படத்தோட ட்ரைலர் கட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக படக்குள்ள வந்து இருக்காங்க. ஸோ ட்ரைலர் கட் ஸ்பீடாக இருந்தாலுமே அதில் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து அமிதாப் பச்சனுக்கு வைப்பதால் வந்து ட்ரைலர் வந்து கொஞ்சம் வந்து தாமதமாகிறது. ஒன்ஸ் வந்து ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்த பிறகு அவுட் வந்து வெளியாகிட்டு அப்புறமா வந்து ஸோ அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணி அஃபிஷியலாக